கார் வாங்கி 2 வருஷம் ஆகுது. பின்ன 25,000 கிலோமீட்டரும் ஓட்டியாச்சு. முன்னாடி 10,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். சரி, இப்போ ஒரு 25,000 2 இயர்ஸ் ரிவ்யூ ஒரு அப்டேட் கொடுக்கலான்ட்டு. ஏன்னா முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். பட் ஸ்டில் அந்த டவுட்ஸ்லாம் இதில் கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ரிவ்யூ வீடியோ எடுக்கிறேன். இந்த ரிவ்யூவில் இன்ஜினை பற்றி, ஏசி பற்றி, டேஷ்போர்ட் பற்றி, அதுக்கப்புறம் டயர்ஸோட லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டைமென்ஷன் அண்ட் யார் இந்த கார் வாங்கலாம், யார் இந்த கார் வாங்கக்கூடாது, இன்னும் மேலே இருக்கிற ஃபியூ டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் கிளியராக இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன். அண்ட் மோர் ஓவர் நிறைய டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ டீட்டெயில் வீடியோக்குள்ளே போகலாம். I've been up here with my team, so you know this what I mean. We've been going up like NASA, bro. ஃபஸ்ட்டு இன்ஜின் பேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இன்ஜின் கார்டு போட்டிருந்தேன். இதில் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரீசன் என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகே, போனட் ஹெவியாக தான் இருக்குது. அண்ட் ரைட், இது செகண்ட் சர்வீஸ் பண்ணும்போது இன்ஜின் நான் க்ளீன் பண்ணது. பட் ஸ்டில் இந்த டர்ட் இந்த நிலமையில் தான் இருக்குது. இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது 1.2 லிட்டர் என்ஏ இன்ஜின், டர்போ கிடையாது. ஒரு சின்ன சிம்பிளஸ்ட் இன்ஜின் இது. அண்ட் நான் சொல்லியிருந்த மாதிரி இன்ஜின் கார்டு ரிமூவ் பண்ணிட்டேன். கீழே இருக்கிறது கிரவுண்ட்லாம் கிளியராக நம்மளால் பார்க்க முடியும். ரீசன் என்னென்னா, ஒரு தடவை நான் போயிட்டுருக்கும்போது, எஸ்பெஷலி ஆஃப் ரோட் போகும்போது கல் இடிச்சு, அந்த கல்லில் இடித்து அந்த கீழே இருக்கிற ஃப்ரேம் உடைஞ்சதுனால அது ஃபைபர் தான் அந்த கார்டு இன்ஜின் ரிமூவ் பண்ணிட்டேன். மெயினாக ஒரு விஷயத்தை பட்டு கேட்டிருந்தீங்க, இன்ஜினில் டைமிங் பெல்ட் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. 2.2 என்ஏ நான் ரிசர்ச் பண்ணதுலையும் தெரிஞ்சுக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜினில் டைமிங் பெல்ட்டு தான் வருது, செயின் கிடையாது. அண்ட் சப்போஸ் டர்போ போகிறீங்களா இருந்தால் அதில் நம்மளுக்கு டைமிங் செயின் இருக்குது. ரிகார்டிங் இந்த டைமிங் பெல்ட் இஷ்யூ பற்றி நான் ரிசர்ச் பண்ணதில் கரெக்டான டைமுக்கு சேஞ்ச் பண்ணால் எந்த இஷ்யூஸும் இல்லை ஆஃப்டர் 2022 இருந்து அப்படின்னு கேள்விப்பட்டேன். இது வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூவும் வந்ததில்லை. அண்ட் சப்போஸ் நம்ம என்கவுண்டரிங் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் கொடுக்குறேன். அண்ட் மோர் ஓவர் இதில் வேறு இஷ்யூஸ் எனக்கு எதுவுமே வந்தது கிடையாது. இட்ஸ் எக்ஸாக்ட்லி த சேம் ஹவ் ஐ ஹவ் டேக்கன். இஃப் எனிதிங் இஸ் தேர், டெஃபினெட்லி ஐ வில் கிவ் அப்டேட் ஆன் திஸ். நாங்கள் ஏன் டர்போ எடுக்காமல் என்ன இன்ஜின் எடுத்துன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு பொருள் வாங்கும் போது அந்த பொருளை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காரை வாங்க போகிறவங்களுக்கும் வாங்கிறவங்களுக்கும் ஒரு விஷயம் தெரியும். இந்த காரில் நம்ம எவ்வளோ ஸ்பீடு போனாலும் ஸ்பீட் மாஸ்கிங் இருக்குது. ஸ்பீட் மாஸ்கிங் பற்றி பேசுகிறதா இருந்தால், சேம் இன்ஜின் நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்விஃப்ட்லேயோ பலினோலையோ வச்சுட்டு ஆக்சிலேட் பண்ணும்போது எனக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். இந்த பாடியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் ஸ்பீடு போனாலும் ஸ்பீட் போகாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் டர்போவே இருந்தாலும் நீங்கள் என்ன தான் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் ஸ்பீட் மாஸ்கிங்கில் அந்த டர்போவோட ஃபீலு இந்த காரில் கிடைக்காது. அதை நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அடுத்த ரீசன்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபியூவர் காம்போனன்ட்ஸ்னால் ஃபியூவர் ப்ராப்ளம்ஸ். நம்ம ஜாஸ்தி காம்போனன்ட்ஸ் இருக்கும் போது மெயின்டெனன்ஸும் ஜாஸ்தி. அண்ட் ஆல்சோ ரிலையபிலிட்டியும் டர்போ பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு மீ இட்ஸ் நாட் தேட் ரிலையபிள். அது எந்த பிராண்டால் எடுத்தாலும் சரி, டர்போ ஆல்வேஸ் கம்ஸ் வித் அ ப்ராப்ளம். பிகாஸ் நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணுவோம், அவ்வளோ புஷ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, யூசேஜும் பார்க்கும்போது, we felt 1.2 NA பெஸ்ட் ஃபார் அஸ். தெர் ஆர் பீப்புள், அவங்களுக்கு டர்போவும் வேணும், எனக்கு மோஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அவுட் ஆஃப் த பாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செய்து போகலாம். ஏன்னா தட் இஸ் ஆல்சோ ஸோ பவர்ஃபுல். வி ஹேவ் டெஸ்டட். முதல்ல இந்த காரை வாங்கும் போது பார்த்தீங்கன்னா, என்னடா கார் சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா கம்பேர் டு பலினோ, ஈவன் ஸ்விஃப்ட்டோட பார்த்தீங்கன்னா வித்து இது ரொம்ப கம்மி. பட் ஹைட்டு ரெண்டு காரோட கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தி. எல்லா ஹேட்ச்பேக்கோட கம்பேர் பண்ணும்போது ஹைட்டு ஜாஸ்தி. ஏன்னா சீட் ஹைட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்படி ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது, முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் டைமென்ஷனோட அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லை. பட் ஒன்ஸு இந்த வயநாடு ரோட்டில் நான் ஒரு டெரெயினில் ஓட்டும் போது எனக்கு தெரிய வந்த விஷயம், இதோட டைமென்ஷன் இஸ் அ ப்ளஸ் அட்வான்டேஜ் ஃபார் மீ.
ஏன்னா எவ்வளோ கார்னர் எவ்வளோ ஸ்குவீஸான இடத்துல இருந்தாலும் அவ்வளோ ஈஸியாகிட்டு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிவிட்டு என்னால் ஈஸியாக போக முடிஞ்சுது. அண்ட் பேக்லேருந்து உங்களுக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா காரோட வித்து உங்களுக்கு கிளியராக தெரியும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் நேரோ, பட் இட்ஸ் எப்படி சொல்லணும்னா மேலே இருந்து எலாங்கேட்டட் மாதிரி ஹைட்டாக இருக்கும் காரு. ஸோ பர்ஃபெக்ட் ஃபார் ஆல் த நேரோ ஸ்பேசஸ். நெக்ஸ்ட் இந்த காரோட ஏசியை பார்க்கலாம். ஏசி பார்த்தீங்கன்னா வாங்கின நாள்லேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்கு. எஸ்பெஷலி நம்ம எவ்வளோ கம்மியாக ஃபேன்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த கூலிங் அந்த சில்னஸ் அப்படியே இருக்குது காரில். எப்போவுமே ஏசி இல்லை, அந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை, குறைஞ்சி போச்சு, ஐ ஹாவ் டு ரீஃபில் த கேஸ், அந்த மாதிரி இஷ்யூஸ் இது வரைக்கும் வந்ததில்லை. அண்ட் மோரோவர் வி நெவர் ஃபெல்ட் ஏசி வந்து இதில் பத்தவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கேபினுக்கும் அவங்க கொடுத்துருக்குற ஹை பவர் மோட்டர்ஸ்க்கும் சரி டாப் நாச் சொல்லலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏசி இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது சிட்ராயின் கொடுக்குற ஏசி தான். ஐ கேன் கிளியர்லி சே தட். இப்போ நம்ம டயர்ஸோட கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ணது முன்னாடி சொன்ன மாதிரி சியட்டோட செக்யூர் டிரைவ் 195/65 R15 டயர். இந்த டயர்ஸில் க்ரிப்பு பற்றி சொல்லணுன்னா நல்ல க்ரிப், வெட் கண்டிஷனும் சரி அண்ட் ஹைவேஸ்லும் சரி ஒரு இஷ்யூஸும் க்ரிப் இஷ்யூஸும் பிரேக்கிங் டிஸ்டன்ஸிலும் ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. பட் ஒன் மோர் விஷயம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னு நினச்சேன்னா அது கம்ப்ளைண்டாகவும் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரப்பர் சிப்ஸ் மாதிரி ரிமூவ் ஆகிருக்கும் நிறைய இடத்துல, எல்லா இடத்துலையும் பார்த்தா தெரியும். அது நார்மல் ரோட்டில் வந்ததில்லை. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான இடத்துங்களை போகும்போது கல்லில் பட்டு அங்கே இங்கே அது பேர்ந்துட்டு அங்கங்கே வந்திருக்கு. இது மொத்தம் 2 பக்கமும் டயரில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக போயிட்டுருக்கு. ஸோ ஐ பிலீவ் இன்னும் ஒரு 20,000 மேக்ஸிமம் ஒரு 30,000 வரலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இது வரைக்கும் ஒரு பங்க்சரும் ஆனது கிடையாது. அண்ட் பங்க்சரான ஏரியாவுக்கும் நான் எடுத்து போனது கிடையாது. அண்ட் எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ரொட்டேஷனல் டயர் சேஞ்சும் பண்ணுறது ரெகுலராக. ஸோ அதனால் டயரோட லைஃப்பும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதோ தெரியுதுங்களா, இந்த மாதிரி பேர்ந்துட்டு வருது. ஸோ ஐம் நாட் எக்ஸ்பெக்டிங் அவுட் ஆஃப் திஸ் மேக்ஸிமம் லைஃப். நெக்ஸ்ட்டு டயர் அப்கிரேட் பண்ணால் இன்னும் ஒரு நல்ல பிராண்ட் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். ஐ வில் கிவ் யூ தட் அப்டேட் ஆல்சோ லேட்டர். இந்த கார் எடுக்க மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா இதோட சஸ்பென்ஷன் தான். இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த ஒரு பிராண்டும் கொடுக்க முடியாத ரைட் குவாலிட்டி சிட்ராயின் கொடுக்க முடிஞ்சுது. அண்ட் ஆல்சோ அது பட்ஜெட்குள்ளே வந்ததுனால வி ஹேவ் செலக்டட் திஸ். அண்ட் சஸ்பென்ஷன் இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இதில் வர்றது சாஃப்டான சஸ்பென்ஷன். ஸோ அது அட்வான்டேஜ் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜும் அது கூட இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாடி ரோல் ஓவர், கார்னர்ஸ்லாம் அவ்வளோ பாடி ரோல் ஓவர் ஆகும். அண்ட் ஆல்சோ ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ஃபீட்பேக்கு ரொம்ப லேகிங்காகவும் இருக்கும். அண்ட் வி கான் டிரைவ் லைக் ஜெர்மன் கார்ஸ் மாதிரிலாம் டக்குன்னுலாம் ஓட்ட முடியாது. ஸ்லோலி தான் எந்த டிஸ்டன்ஸும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எவ்வளோ லிமிட்லேருந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இந்த கார் எவ்வளோ ஜூஸ் எடுத்தாலும் என்ன பண்ணாலும் கம்ஃபர்ட் ஓரியன்ட் தான் இந்த காருன்னு நம்மளை திரும்ப இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த காரை டிசைட் பண்ணுறதுக்கு ஆளுங்க டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி தே ஹேவ் டு டிசைட் வாட் கைண்ட் ஆஃப் டிரைவர் தே ஆர்னு. அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் ஸ்பீடும் கார்னரிங் ப்ரிசிஷனும் இருக்குன்னா இந்த கார் செட் ஆகாது. பட் ஒன்லி கம்ஃபர்ட் ஓரியன்ட், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது உடம்பு வலி இல்லாமல் டென்ஷன் ஃப்ரீயாக குழுன்னு ஏசி போட்டுன்னு ஜம்முன்னு போகிறதுக்கு ஒரு கார் வேணும்னா கண்டிப்பாக இதுக்கு போகலாங்க. இப்போ நான் C3யோட சர்வீஸ் காஸ்ட்டை பற்றி கிளியராக சொல்கிறேன். ஆவரேஜாக சொல்லணுன்னா எந்த சர்வீஸ் எடுத்தாலும் ஒரு பர் மந்த்துக்கு $500 நினச்சிங்களா. 500 நம்ம வச்சா ஒரு வருஷத்துக்கு ₹6,000 வருது. தட் ஜென்ரல் சர்வீஸ் கொடுக்குற காஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அது தவிர்த்து ஏதாவது பொருள் போனால் அது நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த பொருளோட விலையும் பார்த்திங்கன்னா நாட் அவ்வளோ காஸ்ட்லி இல்லை. அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்ச் கம்பேர்ட் டு அதர் பிராண்ட்ஸ்ன்னு இருக்கும்போது இட்ஸ் ஆன் த சேம் ரேஞ்ச். ஸோ அதனால் எனக்கு அவ்வளோ காம்பனன்ட்ஸ் ஹை ப்ரைஸில் இருக்கணும்னு தோணல. இப்போ நான் 20,000 செகண்ட் சர்வீஸ் பண்ணும்போது எனக்கு சார்ஜ் ஆனது பார்த்தீங்கன்னா 6,500 ஆச்சு. அதில் நான் க்ளீனிங் காரியங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணதுனால 6,500 வந்துச்சு. இன்ஜின் பை க்ளீனிங்கில் இல்லைனா 5,500ல் எனக்கு செகண்ட் சர்வீஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். இப்போ மியூசிக் சிஸ்டம் பற்றி ஒரு சின்ன அப்டேட் கொடுக்குறேன். வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன் இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ், லிமிட்டேஷன்ஸ் அண்ட் எல்லாமே. இந்த 2 வருஷத்தில் இது யூசேஜ் பற்றி கேட்டிருந்தீங்கன்னா ஜாப் டன், ஒரு இஷ்யூஸும் இல்லை இது வரைக்கும். அண்ட் மோர் ஓவர் ஆண்ட்ராய்டு ஆட்டோவோ ஆப்பிள் கார்ப்ளேவும் கனெக்ட் பண்ணால் நம்ம ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் அது டிஸ்கனெக்ட் ஆனதாக இது வரைக்கும் ஆனது கிடையாது. எப்படி பற்றி கேட்டிங்கன்னா ரீசெண்டாக தெரிய வந்துச்சு சிட்ராயின் பார்த்தீங்கன்னா நிப்பானோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இட்ஸ் அ பேப்பர் கோன்.
நாட் லைக் சம் ப்ரீமியம் பிராண்ட்ஸ் மாதிரி இல்லை. பட் எனக்கு அடுத்த மியூசிக் சிஸ்டம் உடனே அப்கிரேட் பண்ணோம். ஐ மீன் ஐம் டாக்கிங் அபவுட் ஸ்பீக்கர்ஸை உடனே அப்கிரேட் பண்ணோம் அண்ட் டிஎஸ்பி போடணும், அதுக்கப்புறம் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வைக்கணும் அண்ட் இதெல்லாம் அப்கிரேட் பண்ணணும்னு ஒன்றும் எனக்கு தோணலை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா எங்களோட வால்யூம் இதை தான் வச்சுட்டு ஓட்டிகிட்ருப்பேன். அண்ட் மோஸ்ட்லி கம்ஃபர்ட் ஓரியன்ட், யாருக்கும் எந்த தலைவலியும் இல்லாமல் ஒரு மியூசிக் சிஸ்டம் இருக்கணும்னு நினச்சி தான் எப்போவுமே நான் டிசைட் பண்ணுவேன் ஒரு விஷயங்களும். ஸோ அதனால் எனக்கு அடுத்த மியூசிக் அப்கிரேடுக்கு ஒன்றும் தோணலை. இது பார்த்திங்கன்னா டெய்லி கம்யூட்டிங்கும் சரி அண்ட் லாங் ட்ரைவ்ஸ்க்கும் சரி இந்த மியூசிக் குவாலிட்டி இஸ் மோர் தென் எனஃப். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறதா இருந்தாலும் இது எக்ஸ்ட்ரா தான் இந்த மியூசிக் சிஸ்டமில். அது என்னோடய ஒப்பீனியனுங்க. இப்போ டேஷ்போர்ட் பற்றி பார்க்கலாம். இந்த 2 இயர்ஸில் நான் யூஸ் பண்ண ரோட் கண்டிஷன்ஸு எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் இதெல்லாம் லூஸ் ஆகாமல் டைட்டாக இருக்குது, ஒரு ரேட்லிங் நாய்ஸும் இல்லை. அண்ட் ஷோரூம் போயிட்டு ஒயர்ஸ் டைட் பண்ணணும், இல்லை பேனல்ஸ் டைட் பண்ணணும் அப்படின்னு எந்த சூழ்நிலையும் வந்ததில்லை இது வரைக்கும். ஸோ ஐம் ரியலி இம்ப்ரெஸ்ட் வித் தேர் டேஷ்போர்ட் மேக். ஸோ ஃபார் ஸோ குட். ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா டெஃபினெட்லி ஐ வில் அப்டேட் ஆன் திஸ். அண்ட் 25,000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. நம்ம மெயினான விஷயத்துக்கு வரலாம். அது காரோட மைலேஜ். நேச்சுரலி ஆஸ்பிரேட்டருக்கு என்ன மைலேஜ் நம்பர்ஸ் கொடுக்குறனோ அதுலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் டர்போக்கு மைனஸ் பண்ணிங்கன்னா அதான் டர்போவோட மைலேஜ். ஸோ இதை நான் எப்படி பிரிக்கிறேன்னா, ஹெவி டிராஃபிக் கண்டிஷன் ஒரு செக்டர், அதுக்கப்புறம் மவுண்டன் செக்டர், அதுக்கப்புறம் நார்மல் டவுனு லெஸ் டிராஃபிக்கு, அதுக்கப்புறம் ஹைவே. அதோட நம்பர் சொல்கிறேன். இப்போ ஹெவி டிராஃபிக் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் டைம்ஸ் 8-9 டோட்டல் மைலேஜ் வந்துருக்குது. மவுண்டன் கிளைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 11-12 அந்த ரேஞ்சில் மைலேஜ் கிடச்சிருக்கு. அண்ட் ஐ கான்ட் கம்ப்ளைன் அபவுட் தட் ஆல்சோ. டவுனில் கொஞ்சம் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிற ஏரியாங்க, இப்போ நான் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் லெஸ் பாப்புலேட்டட் ஏரியா. ஸோ இதில் நம்மளுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 15, 16, 14 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் என்ன ஏசி யூஸ் பண்ணாலும் இந்த மைலேஜ் கன்சிஸ்டண்ட்டாக கிடைக்குது. அண்ட் ஹைவேல யூசேஜ் பொறுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 ஸ்டார்ட் ஆகிட்டு மேக்ஸிமம் தெர் வேர் டைம்ஸ் மேக்ஸிமம் 24 கூட கிடச்சிருக்கு. இட் டிபெண்ட்ஸ் அந்த யூசேஜ், ரைடிங், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற லக்கேஜ் வெயிட்டு. ஸோ எல்லா ஃபேக்டர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணுறது தான் மைலேஜ். ஸோ டு புட் இட் அக்ராஸ், பம்பர் டு பம்பர் 8, மவுண்டன் 11-12, டவுன் ஒரு 15-16, ஹைவே 18-20-23. ஸோ இதுதான் கொடுக்குது. இந்த டர்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எல்லாத்துலேயும் ஒரு 2-3 கிலோமீட்டர் கம்மி பண்ணிங்கன்னா அதுதான் டர்போவோட மைலேஜ் டீட்டெயில்ஸாகவும் இருக்கும். மோஸ்ட்லி யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் என்னென்னோ கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஒரு மைலேஜ் டிப் என்னென்னா, காரில் வர எக்கோ மீட்டர் பேசிஸில் நம்ம ட்ரைவ் பண்ணணும்னு வச்சிங்களா ஹையஸ்ட் மைலேஜ் ரீச் ஆகும், அது என்ன கண்டிஷனாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த க்ரீன் கலர்லேருந்து ஆரஞ்சு கலர் போகாமல் நம்ம யூஸ் பண்ணோன்னா நான் சொன்ன நம்பர்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிலோமீட்டர் மைலேஜ் தெர் ஆர் டைம்ஸ் 1-2 கூட எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிட்டும் நான் சொன்ன நம்பர்ஸ்லேருந்து. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஈக்குவலாக தான் நாங்கள் ஓட்டுறது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன்ஸ். ஸோ அது பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் மைலேஜ். Citroen C3 நான் யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். யாருக்காகன்னு கேட்டிங்கன்னா, த ஒன் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிற வரைக்கும் உடம்பு வலி இல்லாமல் கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஆள் நினச்சிங்கன்னா அவங்களுக்காக சொல்லுவேன். ரெண்டாவது, மாட்ரேட் மைலேஜ் அண்ட் கம்ஃபர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா அவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் ஃபேமிலிஸ் நியூக்ளியர் ஃபேமிலி, ஏன்னா ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைடியான ஸ்பேஸ் தான். ஒரு 4 அடல்ட்டு ஒரு சென்டரில் ஒரு சின்ன சைல்டோ இல்லைனா ஒரு தின்னான ஆளோ இருந்துச்சுன்னா எல்லாருமே கம்ஃபர்டபுளாக போகலாம். அடுத்தது ஏசி எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த செக்மெண்ட்டில். ஏசி பர்ஃபார்மன்ஸே குறையக்கூடாது, ஏசி எப்போவுமே எஃபெக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிற ஆளுக்கு இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எனக்கு ஒரு நார்மல் டிப்பிக்கல் ஹேட்ச்பேக் மாதிரி இல்லாமல் ஒரு எஸ்யூவியோட பெனிஃபிட்ஸும் எனக்கு வேணும். கொஞ்சம் ஹை ரைடிங்கில் உட்காந்து பொசிஷனில் ஓட்டணும்னு நினைக்கிற அந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக டெஃபினெட்லி ஐ வில் ரெக்கமெண்ட் தட். யார் இது வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு லிஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம், பாடி ரோல் ஓவர் இருக்கக்கூடாது, கார்னர்ஸ்லாம் வேகமாக போகணும், அண்ட் ஆல்சோ ஆக்சலரேஷன் வேகமாக ஃபீல் ஆகணும்.
இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆளுங்களாக இருந்தால் டிரைவர்ஸாக இருந்தால் C3 ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இட். ஏன்னா இதோட டிஎன்ஏ அந்த மாதிரி கிடையாது. பிராண்ட் ரிலையபிலிட்டி அண்ட் பிராண்டை பற்றி ரொம்ப ஒரி பண்ணுறவங்க, என்ன புது பிராண்ட் இருக்குது அண்ட் ஐம் நாட் அ ரிஸ்க் டேக்கர், எனக்கு ரொம்ப வருஷமாக இந்தியாவில் இருக்கிற பிராண்ட் தான் வேணும், அப்படி இப்படின்னு பிராண்ட் மேலே டவுட்டோ இல்லை பார்ட்ஸ் மேலே டவுட்டோ இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு எப்போவுமே பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஸோ ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் Citroen ஃபார் தெம். இட் வில் டேக் சம் டைம் ஃபார் திஸ் பிராண்ட். பீப்புள் ஆர் கான்ஷியஸ் அபவுட் த பிராண்ட். அந்த மாதிரி ஹெசிடேஷன் இருக்கிறவங்க ப்ளீஸ் டு நாட் கோ ஃபார் இட். ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் நான் வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா Citroenோட C3 சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 200 சம்திங் தான் இருந்துச்சு. இப்போ ஆவரேஜ் மந்த்லி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 800 மேலே போயிட்டுருக்கு. அண்ட் தேர் ஆல்சோ இம்ப்ரூவிங் அலாட், நெட்ஒர்க்ஸும் இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் மற்ற பிராண்ட் மாதிரி சர்வீஸ் இஷ்யூஸோ இல்லை டீலர்ஸ் இஷ்யூஸோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்ததில்லை. தெர் ஆர் பிளேசஸ் பட் தே ஆர் இம்ப்ரூவிங். அண்ட் மோர் ஓவர் நம்ம இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற லாட் ஆஃப் கார்ஸ் எல்லாமே ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் அவ்வளோ சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐ டோன்ட் திங்க் அனதர் அமெரிக்கன் பிராண்ட் மாதிரி இது எண்டப் ஆகாதுன்னு. கொஞ்ச நாள் ஜேர்னி இருக்கும். பட் ரிஸ்க் டேக்கராக இல்லைன்னா இந்த காருக்கு போவானா, இஃப் யூ ஆர் ரியலி ரிஸ்க் டேக்கர், ஐ வாண்ட் டு ஃபீல் அ நியூ கார் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க டெஃபினெட்லி போகலாம். நாங்கள் இதில் 25,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டோம். ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் திஸ் கார். அண்ட் யாருக்குன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு கேட்டால் என் சைட்லேருந்து கண்டிப்பாக ரெக்கமெண்டும் பண்ணுவேன். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபையும் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஸ்டில் ஐ கிளாரிஃபை லாட். இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லோரும் பார்க்குறேன். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்டில் தென் டேக் கேர், பாய்.